This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked about in these videos are purely used as an example. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue-லிருந்து. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சார்ட் பேட்டர்னா என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதே பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்ன் பற்றியும் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஷார்ட் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்னுங்கிறது ஒரு கிளாசிக்கல் சார்ட் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் லெவல்லேருந்து ஒரு லோவர் லெவலுக்கு ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்க போகுது ஆர் ரிவர்சல் கொடுக்க போகுது அப்படின்றத ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு வந்து சைமல்டேனியஸ்லி 3 ஈக்குவல் டாப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஈக்குவல் டாப்ஸுங்கிறது சின்ன வேரியேஷன்ஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இந்த 3 டாப்ஸ் அண்ட் 2 பாட்டம்ஸ் என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா அந்த இடத்துல ஒரு ஹியூஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சிக்னிஃபை பண்ணுது. ஸோ ஒன்ஸ் அந்த லோவர் லெவலில் இருக்கக்கூடிய சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸிக்யூஷன் பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நம்ம வந்து பியரிஷ் வியூவில் செல் பண்ணுறதுக்கான ட்ரேட்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பிகர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகும்போது அந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இதை நம்ம பார்த்துக்கலாம். இதை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்காக நம்மளோட ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு அவர் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இங்கே நம்ம வந்து ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ட்ரிபிள் டாப் அப்படின்றது சிமிலர் டு நம்ம டபுள் டாப் பேட்டர்ன் மாதிரி தான். டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்றது நம்ம உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு எம் ஷேப்பில் இருக்கிறதுங்கிறது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ட்ரிபிள் டாப் பார்க்குறதுக்கு ஒரு 3 ஈக்குவலான டாப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு 3 ஈக்குவலான டாப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இதை தான் நம்ம வந்து ட்ரிபிள் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரிபிள் டாப் என்ன நமக்கு சிக்னிஃபை பண்ணுதுன்னா அந்த இடத்துல ஒரு ஹியூஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. இந்த ஏரியாவில் ஒரு ஹியூஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இது பிரேக் டவுன் கொடுக்கும்போது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹையர் லெவலில் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸோட கான்ஃப்ளூயன்சஸ்னால தான் ப்ரைஸ் இங்கேருந்து நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த லோவர் லெவலில் பார்த்தோங்கன்னா ஒரு மைனஸ் சப்போர்ட் ஒன்று இருக்கும், ஒரு மைனரான ஒரு சப்போர்ட் இருக்கும். ஒன்ஸ் இந்த மைனஸ் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகும்போது, அதாவது பிரேக் டவுன் ஆகும்போது த மைனஸ் சப்போர்ட் வில் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ், ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே நம்மளோட எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் டாப் வந்து பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்மளோட எக்ஸிக்யூஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து டார்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1:1, 1:1.5, 1:2 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 2 விதமான எக்ஸிக்யூஷன் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து அக்ரெசிவ் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த மைனராக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது மேலே நம்மளோட இதை நம்ம வச்சுக்கலாம். இதோட மேலே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் கன்சர்வேட்டிவாக அப்படி எடுக்கணும்னா இந்த ஓவரால் டாப்ஸ்க்கு மேலே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, செல்லிங்கான, அதாவது லாங் அண்ட் ஷார்ட்னு நம்ம சொல்லுவோம். இது ஷார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஓகேங்களா. இது வந்து செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதில் பார்க்க முடியும். எஸ்பெஷலி இன்ட்ராடே கேஷில் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆப்ஷன்ஸில் போகிறீங்கன்னா ஆப்ஷன்ஸில் பண்ணிக்கலாம், எஃப்என்டோவில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து க்ரூட் ஆயில் கமாடிட்டிஸில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். கமாடிட்டிஸ்லாம் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். கம்பேரிட்டிவ்லி வித் நம்ம ஸ்டாக்ஸை விட கமாடிட்டிஸில் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக பார்க்கலாம். ரைட், இப்போது இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இது ரியல் சார்ட்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், எங்கே இருக்குது எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இப்போது ஐசிஐசிஐ சார்ட்டில் இருக்கிறோம், கரெக்டுங்களா. ஐசிஐசி சார்ட்டில் இருக்கிறோம். ஐசிஐசியில் வந்து ஒரு பிகர் டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம், இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் வாஸ் ட்ரேடிங் நியர் ஆல் டைம் ஹை, கரெக்டுங்களா. ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும்போது ரைட், இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து ஷார்ட் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ராடேஸில் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இட் வாஸ் ட்ரேடிங் நியர் ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ப்ரைஸ் இன்னும் அந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுதுன்றத ப்ரைஸ்.
ஸோ நம்ம ரன் பண்ணுறோம். இப்போது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். என்னதான் பேட்டர்ன்ஸ் வந்து சார்ட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் டாப் வந்து தெரியும். ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்லி இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. திரும்பவும் ஈக்குவலாக என்ன இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு டாப் கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்து ஒரு ஈக்குவலான டாப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நமக்கு பிரேக் டவுன் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மைனராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் லோ வந்து பிரேக் டவுன் ஆகி என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறோமோ அதே டைம் ஃப்ரேமில் பிரேக் டவுன் ஆகி அந்த டைம் ஃப்ரேமில் க்ளோஷர் கிடைக்கிற பட்சத்தில் அங்கே நம்மளோட எக்ஸிக்யூஷன் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் இட்ஸ் கிவன் அ பிரேக் டவுன். இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் நம்மளோட ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு விதமான எக்ஸிக்யூஷன் மெத்தடாலஜி சொல்லியிருந்தேன். இந்த லெவலுக்கு மேலே இங்கேயுமே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா மேலே. ஆர்எல்ஸ் இங்கே இருக்கக்கூடிய மேஜர் ஸ்விங் ஹைங்கிறது இங்கே இருக்குது. மேஜர் ஸ்விங் ஹைக்கு மேலேயும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறேன். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1:2ங்கிறது ஒரு அக்ரெசிவில் பிளான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்றதை பாருங்கள். ஸ்டில் ஸ்டாப் லாஸ் சேஃபாக தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டில் சேஃபாக தான் இருக்குது. ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டார்கெட்டுங்கிறது அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே இது நீங்கள் கன்சர்வேட்டிவ் என்ட்ரி மெக்கானிசம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அதிகப்படியான டார்கெட்டுங்கிறதே 1:1, 1:1.5 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது மேலே வந்து நம்ம இன்ட்ராடேயில் இதை ட்ரை பண்ண முடியாது. ஆர்எல்ஸ் நம்ம பொசிஷனலாக ஆப்ஷன்ஸில் ஆர் ஃபியூச்சர்ஸில் நம்ம வந்து இதை நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டில் இந்த டார்கெட்டுங்கிறது கன்யூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே பிகர் டைம் ஃப்ரேம் பிக்சர் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும் எங்கேருந்து ப்ரைஸ் வந்து அடுத்த புல் பேக் கொடுக்கும் அப்படின்றது தெளிவாக தெரியும். இதுதான் நமக்கு ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்ன் வந்து சிக்னிஃபை பண்ணுது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கமாடிட்டியில் பார்த்துடலாம். ஸோ இதுக்காக நான் வந்து க்ரூட் ஆயில் சார்ட் போய்க்கிறேன், க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் சார்ட் போய்க்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக இது ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா 20th of February வந்து இந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. இன்னும் 15 minutes டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட் பேட்டர்னுங்கிறது ஃபார்ம் ஆச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்ப்ளீட்லி ஒரு ரேலியாக இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு டாப் கிரியேட் ஆகிருக்கு, திரும்ப ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. செகண்ட் டாப் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? திரும்ப ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. தேர்ட் டாப் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். அதாவது உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரே ப்ரைஸ் லெவலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த 3 டாப்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. இங்கே உங்களுக்கு மேஜராக இருக்கக்கூடிய ஸ்விங்லோங்கிறது இங்கே இது பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்மளோட பொசிஷன்ஸ் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஷார்ட் பொசிஷன் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அக்ரெசிவாக ப்ளே பண்ணுறவங்க இங்கே வச்சுக்கலாம். அக்ரெசிவாகவே இந்த லாஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம அக்ரெசிவாக பார்த்தோம், இது வந்து கன்சர்வேட்டிவாக பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே டார்கெட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு டார்கெட்ஸ் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக டார்கெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏரியாவில் ஒரு டார்கெட்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் இந்த ஏரியாவில் ஒரு டார்கெட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டார்கெட்ஸை வந்து நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம். இப்போ டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஃபஸ்ட் நான் டார்கெட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் டார்கெட்ஸ் அச்சீவ்ட், செகண்ட் டார்கெட் அச்சீவ்ட், தேர்ட் டார்கெட் பக்கத்தில் வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்கு. எஸ், தேர்ட் டார்கெட் அச்சீவ் ஆகலை. ஃபஸ்ட்டு 2 டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இன்னமும் நீங்கள் பார்க்கலாம் அந்த செர்டன் ப்ரைஸ் லெவல் வரும்போது ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது உங்களால் பார்க்க முடியுது. இதுதான் வந்து நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. எல்லாருக்கும் ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்ன் பற்றியும் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.